நீ சோகமா பண்றீங்க? அதுவா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்குல்ல, பயமா இருக்கு. சமைக்கும் போது கேஸ் தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்றது? சமைக்கிறதானே கவலை பண்ணோம், நீ ஏன் கவலைப்படுற? நாம சமைச்சதே கிடையாது, எவ்வளவு விதவிதமா ஒண்ணு சமைச்சு தர டெய்லியும். இப்ப எனக்கு பயமா இருக்கு, திடீர்னு கேஸ் தீர்ந்துச்சுன்னா என்ன பண்றது? எங்க போய் வாங்குறது? நம்ம புக்கும் பண்ண முடியல. புக்கும் பண்ண முடியல, கரெக்ட் தான் நீ சொல்றதும். எல்லாரும் தவிக்கிறாங்க புக் பண்ண முடியாம. இது 9 லட்சம் கியூல இருக்கான், நம்ம 9,01,000 கேஸ் வந்து என்ன பண்ண போகுது? சரி கேஸ் இருந்தா மட்டும் நான் வகை வகையா ஆக்கிடுவேன் அப்படியே. ஒரே ஒரு ஐடியா இருக்கு. என்னது? ஹோட்டல்ல சாப்பிடலாமா? ஹோட்டல்ல இழுத்து முட்டு போறோம், வெளியே போனோமா அழகா சாப்பிட்டு வந்தோமான்னு. அது நம்ம டெய்லி பண்றது. நீ கேஸ் தட்டுப்பாடா இருக்குல்ல, அதனால வெளியே போய் சாப்பிடலான்ற. கேஸ் கட்டுப்பாடுதான், நீ கவலைப்படாது, நான் தான் கவலைப்படணும். வீட்லயும் சோறு இல்ல, ஹோட்டல்லயும் சோறு இல்ல, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே கடவுளே. சரி, போற போக்கு பார்த்தா ஃபாரின் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பிரெட், ஜாம், வெஜிடபிள்லாம் கட் பண்ணி சாண்ட்விச். அப்போ சமைக்கிறேன்னு வாயில வராது, காலத்துக்கு நாங்களே தான் கஷ்டப்படுறோம்.